இந்த காமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும் இல்லையா? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்றேன். கனிம வளம் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு நாம் தமிழர் கட்சியில உள்ள வழக்கறிஞர் போட்ட வழக்குல தான் சேலம் 8 வழிச்சாலையோட திட்டத்தை ரத்து செய்ய முடிஞ்சது. வாதாடி ஜெயிச்சாங்க. மக்களுக்கு ஒண்ணுனா யார் வந்து நிக்கிறாங்க? தஞ்சை பெரிய கோவிலுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு சட்ட போராட்டம் பண்ணி தமிழ்ல ஒழிக்க செஞ்சாங்க. ஸ்டெர்லைட் எதிரான போராட்டம், ஹைட்ரோ கார்பன் போராட்டம்னு எக்கச்சக்கமான போராட்டம் பண்ணிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். ஏன் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டத்துக்கெல்லாம் கூட நின்னது யாரு? இதெல்லாம் கூட இருக்கட்டும்ங்க, மாநிலத்திலேயே அதிகமா பிளட் டொனேஷன் பண்றது யாருங்க? நாம் தமிழர் கட்சியினர் குருதி கொடை பாசறையில இருந்துதான். அது மட்டுமாங்க, அவ்வளோ பனைமரம் நடுறாங்க. 10 கோடி பனைமரம் திட்டம் ஏன் சும்மா இல்லங்க, செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. இது நான் சொல்லணும்னு இல்லங்க, இயற்கைக்கு ஒண்ணுனா வந்து ஆளா நிக்கிறது யாரு? நம்ம சீமான் அவரு தானே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள். எங்க நடக்கும் இதெல்லாம்? மத்த கட்சியினர்கள் எல்லாம் 33% பெண்களுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒருத்தர் 50% செஞ்சு காட்டிட்டு இருக்காருங்க. அதுவும் நான் இருக்கிற தொகுதியில திருநங்கை போட்டிடுறாங்க. எந்த கட்சியில இப்படி வாய்ப்பு கொடுக்கறாங்க? அதுவும் இந்த எலெக்ஷன்ல மட்டும் இல்லங்க, போய் ஹிஸ்டரிய பாத்துட்டு வாங்க. இதுதான் நியாயம்னு தெரிஞ்சு இந்த முடிவுல இருந்து பின்வாங்காம இப்ப வரைக்கும் 50% கொடுக்கற ஒரே அரசியல்வாதி இந்தியாலேயே நம்ம சீமான் அவர் தான்.